வணக்கம். இன்றைக்கி நம்ம சிவப்பரிசியில் குழா புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நான் சிவப்பரிசி புட்டுக்காக சிவப்பரிசி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ அந்த ஆற வச்ச அரிசியை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி ஜலிச்சு எடுத்துகிட்டு அதை ஒரு கடாயில் போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வறுத்து எடுத்துருக்கேன் இல்லைங்களா, அந்த மாவில் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மிக்ஸ் பண்ண மாவில் வெதுவெதுப்பான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். நிறைய ஊற்றக்கூடாதுங்க, உதிரி உதிரியாக வரணும் மாவு. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இந்த மிக்ஸ் பண்ண மாவை நம்ம கையில் பிடிச்சோன்னா இது இந்த மாதிரி வரணுங்க. இதுதான் சரியான பதம். குழா புட்டாச்சியை எடுத்துக்கலாங்க. அதுக்குள்ளே இந்த மாதிரி தட்டு வரும். இது வந்து பேஸில் வைக்கணும். நம்ம இந்த மாதிரி நல்லா பேஸில் உள்ளே வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கணும். அந்த தேங்காய் துருவலை முதல்ல போடணும். உள்ளே போட்டுட்டு நல்லா அது சமமாக வரா மாதிரி தட்டி விட்டுக்குங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த புட்டு மாவை போடுங்க. ஃபஸ்ட்டு அடியில் நம்ம வந்து தேங்காய் போட்டிருக்கோம், அதுக்கு மேலே மறுபடியும் புட்டு மாவு போட்டிருக்கோம். இதுக்கு மேலே மறுபடியும் தேங்காய் கொஞ்சம் போடுங்க. இதே மாதிரி லேயர் லேயராக கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் புட்டு மாவு இந்த மாதிரி லேயர் லேயராக நம்ம மேலே வரைக்கும் கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், மேலே வரைக்கும் வந்தாச்சு. இப்போது மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ இந்த குழா புட்டோடைய சொம்பு இருக்குது இல்லைங்களா, அந்த சொம்பில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். கொதிக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த குழாவை எடுத்து மேலே நீங்கள் வைக்கணும். இது மேலே 3 ஹோல் இருக்குது பாருங்கள். இந்த ஹோல் மேலே நல்லா புகை வரும். அப்போ தான் அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நல்லா புகை வருது. ஒரு 10 மினிட்ஸ் தாங்க எடுக்கும். நல்லா புகை வருது பாருங்கள். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது. இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போது சுவையான சிகப்பரிசி குழா புட்டு ரெடி.